जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे। गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் நிர்வாகத்தின் சார்பாக, அனைத்து பணியாளர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை காலை வணக்கத்தோடு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் நீண்ட காலமாக வெளிநாட்டவர்களது ஆட்சியை பல தேசிய மாநில போராட்டங்கள், மக்கள் ஆர்ப்பாட்டங்கள், அவர்களின் தியாகத்தின் வெளிப்பாடுதான் இன்று நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றோம். மிகச்சிறப்பாக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர்கள் தங்களது இன்னுயிரை தந்த இராணுவ வீரர்கள். நன்றியோடும் பெருமிதத்தோடும் அவர்களை இந்த நல்ல நாளிலே நினைவு கூறுகின்றோம். அஞ்சா நெஞ்சத்துடன் உச்சி மீது வானிடிந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதே இல்லை என்று பாடிய முண்டாசு கவி பாரதியாரோடு அவர் காட்டிய உறுதியையும் பற்றுறுதியையும் நம் நாட்டின் மீது தொடர்ந்து நாம் வைப்போம். இந்த பற்றுறுதியையும் உறுதியான மனநிலையும் தான் இந்த நாள் நமக்கு வெளிக்காட்டுகின்றது. சுதந்திரம் என்பது பொறுப்புணர்வு கொண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. இந்த சுதந்திரம் அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று வாழ நம்மை அழைக்கின்றது. இது இன்று காலத்தின் கட்டாயமாகவும் மாறுகிறது. பொறுப்புணர்வோடு சுதந்திரமாக செயல்படுதல், இப்படித்தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. இதை பின்பற்றியே புதிய சட்டங்களை இயற்றினார்கள், சாதனைகள் படைத்தார்கள். இன்று நமது கணிப்பொறி உலகையும் எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும் நினைத்தால் மனம் சிறிதே வருத்தப்படுகின்றது. காரணம், ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை இரு கூறுகளாக பிரித்து, ஃப்ரீடம் அனைத்திலும் சுதந்திரம் மட்டும்தான் தேவை, நினைத்ததை செய்யலாம், எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பெறலாம் என்ற பொறுப்பில்லாத ஒரு சிந்தனை இப்பொழுது மேலோங்கி இருப்பதை நாம் காணுகிறோம். வித் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற கோணத்தில் செயல்பட மறுக்கின்றனர், தடுமாறுகின்றனர். சில நேரங்களில் தாறுமாறாக வாழ விரும்புகிறார்கள், தாறுமாறான செய்திகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள். இரத்தம் சிந்தி பெற்ற நம் சுதந்திரத்தை மிகவும் சாதாரணமாக துச்சமென நினைக்கின்ற ஒரு போக்கை நாம் காணுகிறோம். பலவிதமான பழக்க வழக்கங்களை அவர்கள் ஆட்கொள்ளுகிறார்கள். பலவற்றுக்கு சுதந்திரமான அடிமைகளாக உள்ளார்கள்.
ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது சிறந்தது என்று ஏற்க மறுக்கிறார்கள். அது கசப்பான எட்டிக்காயாக இருப்பதை நாம் அறிகிறோம். ஃப்ரீ ஸ்லேவ்ஸ், சுதந்திரமான அடிமைகளாக போதைப் பொருட்களுக்கும் புகழ்ச்சிக்கும் கவர்ச்சிக்கும் மாறிவிட்டார்கள் நமது இளைய தலைமுறையினர். அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழா இன்று நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம். She lived with freedom with responsibility. அவள் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்பில், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி வாழ்ந்தவள். அந்த மனப்பக்குவம், அவள் செய்த அந்த அற்புத செயல், அவள் வாழ்ந்த ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இன்று நம்மை மகிழ்ச்சி உள்ளவர்களாக, அனைத்து தீய செயல்களிலும் இருந்து பாதுகாக்கக்கூடியவளாக இருப்பதை காட்டுகிறது. ஆகவே இந்த நல்ல நாளிலே நமக்காகவும் நமக்காக உயிர் நீத்த அனைவருக்காகவும் நன்றி கூறுகின்ற இந்த நல்ல நாளில், நினைத்தவர்களை பெருமிதப்படுத்துகின்ற இந்த நல்ல நாளில் நாமும் நம்முடைய தேவையில்லாத சிந்தனைகளுக்கு, எதிர்மறையான போக்கிற்கு, இன்னும் நம்மை அடிமைப்படுத்துகின்ற எதுவாக இருந்தாலும் அவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை பெற வேண்டும் என்று விடுதலை பெற்ற அன்னையோடு சேர்ந்து ஜெபிப்போம். வளமான ஒரு பாரதத்தை உருவாக்குவோம். ஒளிமயமான இளைஞர்கள் கையில் நம் நாட்டை ஒப்படைப்போம். அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரை என்றும் நம்மோடு இருந்து சிறப்பாக நம்முடைய இளைஞர்களை வழிநடத்த தொடர்ந்து நாம் உழைப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பேராலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. समाप्त हुआ। उच्च करने की अनुमति प्रदान करें श्रीमान।